யோ என்ன தப்புன்னு நைட்டு காப்பு போட்டு வச்சுட்டு வந்துக்கிறான் குழந்தை மூஞ்சியா நீ போலீஸ் முன்னாடியே 6 சூர்யா மாதிரி கழுத்துல கட்சி பண்ண சுத்தர பத்தியா வெட்டுப்பட்டிருக்கியா பேண்டேட் போட்டு பேண்டடா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல் விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல் தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும் 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். சாய் விசித்ரா. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் கிச்சா சுதீப். நடிகர், திரைக்கதாசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர் என்று பல முகங்களோடு கன்னட படங்களில் வெற்றிகரமாக பவனி வந்து கொண்டிருப்பவர் தான் நடிகர் கிச்சா ಸುದೀಪ್. ಹೇಳಿ. ಒಂದು ಚಿಕ್ಕ ಕನ್ಫ್ಯೂಷನ್. ಕಿಚನ್ ಅರ್ಥ ತಾನೆ? ರಿಸರ್ಚ್ ನಡೀತದೆ, ಗೊತ್ತಾದ ತಕ್ಷಣ ನಾನೇ ತಿಳಿಸ್ಬಿಡ್ತೀನಿ. ನನಗೆ ಪೊಲೀಸ್ ನೋಡಕ್ ಬಂದಿಲ್ಲ, ಯೂನಿಫಾರ್ಮ್ ಬಿಚ್ಚಿದ್ದೀನಿ, ಬಾರವರೆಗೆ. கன்னடம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் பல வெற்றி படங்களை தந்துள்ள இவர் கன்னட பட உலகின் மிக முக்கியமான நடிகர். இதுதான் ஒற்றை வேதாள வளையம். இதுல வேதாளம் ஒரு பக்கம் நுழைஞ்சு மறுபக்கம் வந்துடும். ஒரு வேதாள உடம்பின் வலிமை இந்த சூட்டை தாக்கும். 28 ஆண்டுகளாக ஒரு பல்துறை வித்தகராக திரையுலகிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற சுதீப் தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு கன்னட பட உலகின் முக்கியமான ஒரு ஸ்டாராக நீங்கள் இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வந்து ஆக்சுவலி ஐ கேம் டு பிகம் அ டிரெக்டர் சார். ஸோ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு டீமில் இருந்தேன் நான். உப்பி சார் டீமில் இருந்தேன் சார். உப்பி சாரோட ஐ யூஸ் டு மூவ் அரவுண்ட். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் வந்து எனக்கு சொன்னார், நீங்கள் வந்து ஆக்டர் ஆகிடலாமே, ஹீரோ ஆகிடலாமே, ஏன் இப்படி பண்ணுறீங்க, போங்க நீங்கள் பண்ணலாமே. அந்த வயசில் என்னென்னா யார் எதே சொன்னாலும் சீரியஸ் எடுத்துக்கிறது இருக்கலாமே தெரியாது. பட் ஐ டுக் இட் வெரி சீரியஸ்லி சார். ஆஸ் இன் அதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி டிசைட் பண்ணிங்களா, நான் ஆர்டிஸ்ட் ஆகணும். எனக்கு இந்த சின்ன வயசுலேருந்தான் என் அப்பா ஒரு ஹோட்டேலியர், வீட்டுக்கு செம்ம ஆர்டிஸ்ட்டு, எல்லாம் வருது போகிறது அது இருந்ததுங்க. ஸோ அதை பார்த்துருக்கேனே, அதுதான் ஐ ஹவ் க்ரோன் அப் சீயிங் ஆக்டர்ஸ் அண்ட் சினிமா. I wanted to be that. I think once I decided அதுக்குள்ளே போகணும், நான் வந்து வேறு எதுவும் பெருசாக ஒரு வேர்டு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க்கு இல்லைன்னா ஏதோ ஃபிலாசபி வேணாம் சார். ஆஸ் சிம்பிள் பேசிக்காக சொன்னோன்னா ஐ ஸ்டக் பைட். இது பண்ணி தான் ஆகணும். ஐ ஸ்டக் பைட் அண்ட் ஐ திங்க் தட் அது வந்து எல்லாரும் எனக்கு இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்துருக்கு, ஏதாவது ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னா ஐ திங்க் தட் இஸ் அ ஃபஸ்ட் ப்ரைம் ரீசனாக சொல்ல முடியும் எனக்கு. அண்ட் அதுக்கு மேலே என்ன வந்தாலும் ஐ திங்க் இது நேச்சர் நல்லா ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கு எனக்கு. நான் ஏன் பாப்புலர் ஆனேன், நான் எதுக்கு அங்கே ஸ்டார் முடியும் அண்ட் எதுக்கு அந்த நல்ல படம் பண்ண முடியும், நல்ல படத்தில் ஒரு பாட்டாக இருக்க முடியும். எனக்கு அந்த ஃபாரன்சிக்கு நான் போகல, விட்டுட்டேன். வந்தது என்ன ஆண்டவன் கொடுத்தானோ அது நான் வந்து கட்டியாக பிடிச்சி அதுக்கு என்னென்ன பண்ணணும் பண்ணியிருக்கேன் சார். அவ்வளோ. நீங்கள் இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கும்போதே சினிமா மேலே ஒரு தாக்கம் இருந்ததா? அப்போவே வந்தது. அதுக்கு முன்னாலே வந்து நான் ஆக்சுவலி ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும், செம்ம சீரியஸாக கிரிக்கெட் எடுத்துகிட்டு கிரிக்கெட்டாக பண்ணணும் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என் ஃபேமிலிக்கு வந்து நான் இன்ஜினியர் ஆகணும் அதுக்கு இருந்தது. பட் ஐ திங்க் சார் கிரிக்கெட்டில் 100% ப்ராபப்ளி ஒரு லெவல் ஐ வுட் ஹவ் கான். பட் ஐ திங்க் மை டேலண்ட் லிமிட்டட் தேர் ஒன்லி. அதுதான் எல்லாம் ஃபைனல் லிமிட்டு, அதுக்கு மேலே இல்லை. பட் அங்கே வந்து இன்ஜினியரிங் போகும்போது ஐ வாஸ் அ லிட்டில் அவே ஃப்ரம் கிரிக்கெட். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் ஒரு மேட் ஆட்ஸ்ன்னு வருது இல்லை,
மேட் ஆட்ஸ்ன்னு பண்ணுறது, அது ஸ்கிரிப்ட் பண்ணுறது, அது டைரக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்கிட்ஸ் டைரக்ட் பண்ணுது, இதெல்லாம் ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் இட். அப்போ அந்த ஸ்டேஜ் கிளாப்ஸு, விசிலு, அதெல்லாம் எனக்கு ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் தட், என்டர்டெய்னிங் தி ஆடியன்ஸஸ். அப்போ தான் ஒரு கொஞ்சம் சினிமா மேலே, ஆர்ட் மேலே பேசிக்லி அது இல்லை பண்ண முடியுமா, போகலாமா. ஏன்னா ஃபாதர் இஸ் அ பிஸ்னஸ் மேன், அவருக்கு கிரிக்கெட்டே பிடிக்கல, சினிமா அதோட பெரிய ஒரு கிளாமர் விடுறாரா தெரியல. அப்பா பார்த்தா ஒரு டைகர் மாதிரி வீட்டில், அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடிக்கணும், அப்படி இருந்தது. ஸோ தெரியல, ஏதோ ஒரு ட்ரை பண்ணேன் சார். அப்போ உங்களுக்கு மிகவும் பிடித்த நடிகர்களாக இருந்தது யார்? எனக்கு ஃபஸ்ட்டு தான் எனக்கு விஷ்ணு சார் என் ஐடல். அருமை. லுக்கு செம்ம குட் லுக்கிங் சார் அவர், அண்ட் வெரி குட் ஆக்டர். ஒரு ஆட்டிடியூடு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை பற்றி. ஐ வாஸ் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் விஷ்ணு சார் ஆல்வேஸ். நாட் தட் ஐ வாஸ் அவரை ஃபாலோ பண்ணி அவர் என்ன பண்ணுறாரோ அதே பண்ணும், அது அப்படி இல்லை. ஒன் ஐடல் சார், ஒரு செம்ம இன்ஸ்பிரேஷன் எனக்கு அவர். சினிமாவில் சேரதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, என்ன முயற்சி பண்ணீங்க அதுக்கு? எதுவும் இல்லை சார், பண்ணேன் அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இப்போது ஒரு காம்ப்ளிகேட்டடாக பார்த்தா அதெல்லாம் கரெக்டாக தான் தோணுது. அது பண்ணணும், இது பண்ணணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஏன் நான் எதுவுமே பண்ணல சார். நான் அவ்வளோதான் வந்துட்டு அங்கே என்னென்ன தேவை இருந்தது எல்லாமே பண்ணேன். அருமை. ஸோ சிம்பிள். அங்கே போனேன் ஃபஸ்ட்டு, என்ன ஃபைட்டு கேட்குறாரோ, ப்ராக்டிஸ் பண்ணணுமா, ஓகே பண்ணலாமே. இப்போ கொஞ்சம் இது ஓகே, இது எனக்கு பண்ண முடியாது, இது பண்ண முடியாததா எப்படி காம்பன்சேட் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும். இட் வாஸ் ஐ திங்க் அ ட்ரையல் அண்ட் எரர். கரெக்ட். அண்ட் வாட் எவர் என்ன ட்ரை பண்ணேனோ ஆனஸ்டாக தான் பண்ணேன் சார். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு காட் ஃபாதர், குரு யாருமே இல்லையே. இதுதான் பண்ணு ஆக்சுவலி இதுதான் தேவை இருக்குது படத்துக்கு என்று சொல்கிறதுக்கு, சினிமாவுக்கு இதெல்லாம் தேவைப்படுறதுன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லையே. அண்ட் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாம், நீங்கள் ஒரு செம்ம டீனேஜாக இருக்கும்போது 13, 14, 15 தான் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாத்துக்கும் மைண்ட் செட்டில் வந்தால் ஓகே. நான் இன்ஜினியரிங்கில் இருந்தேன், ஃபேமிலி பிஸ்னஸ். ஸோ அது எதுவுமே இல்லையே எனக்கு ஃபெசிலிட்டி, ஃபைட் ப்ராக்டிஸ், டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே. ஸோ எப்போ நான் டிசைட் பண்ணேனோ படத்துக்கு வரணும்னு, அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஆச்சு. அருமை. அதுக்கப்புறம் தான் டான்ஸு, அதுக்கப்புறம் தான் ஃபைட்டு, ட்ராவலு. ஆரம்பத்தில் 2-3 படங்கள் உங்களுக்கு சரியாக வரல. 2-3 ஒரு 7-8 வருஷமே சரியாக போகல சார். அப்போல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்தீங்க? ஐ டென்ட் கேர் சார். அதுக்கெல்லாம் நான் அந்த மாதிரி எல்லாம் சல்க் பண்ணி வீட்டில் உட்காந்து அழுந்தி கோயிலுக்கெல்லாம் போய் அதெல்லாம் நான் எல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு என்னென்னா, ஒரு ஆண்டவா உனக்கு உடம்புல ஒரு மைண்டு கொடுத்துருக்கான், மனசு கொடுத்துருக்கா, ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கான், அவன் மேலே உட்காந்து பார்க்குவான். அதெல்லாம் நீங்கள் நம்புறீங்க என்ன? உண்மை. என்ன பண்ண போகிற, உனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கேன், கரெக்டாக என்ன பண்ண போகிறேன் நான் பார்க்குறேன் தான் அவன் சொல்லுவாங்கல்ல. நாங்கள் பண்ணோம். ஸோ இப்போ தப்பாச்சு, ஓகே என்ன இப்போ போகலாமே. எனக்கு அந்த பிகினிங் தான் இட் வாஸ் அ மைண்ட் செட் ஃபார் மீ சார். கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆள் நான் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணும் இப்போ, ஓகே பண்ணலாமே, ட்ரை பண்ணலாமே. இஃப் யூ ஹேவ் தி ஆட்டிடியூட் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் ஆன் மை லைஃப், யூ வில் டூ எவ்ரி திங். நோ ட்ரூ. ஓகே, ஆப்ஸ்டிக்கல்ஸ் எல்லாம் வந்தால் ஒரு ரோட் ஹம்ப் மாதிரி சார் வருது, நீட்டாக க்ராஸ் பண்ணணும், போயிட்டே இருக்கணும். அங்கே உட்காந்து ரோட் ஹம்ப் கிட்டே பேசி ஏடா இப்படி பண்ணிட்டேன், ஸ்லோ பண்ணிட்டேன்னு ஏதாவது ஆன்சர் கிடைக்குமா உங்களுக்கு? அங்கே இன்னும் போடணும் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா சார், அந்த டைமில் ஏஜ் ஃபார் மீ, அப்போ இருந்த மைண்ட் செட் என்னென்னா, ஐயா போடா பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருந்தேன் நான். இப்போவும் அப்படியே இருக்கேன். ஓகே ஃபெயில், ஓகே ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் ஆச்சு, கம்ப்ளீட் ஆகலை. அதுக்கப்புறம் 2வது ஸ்டார்ட் ஆச்சு, கம்ப்ளீட் ஆகலை. 3வது கம்ப்ளீட் ஆச்சு, போகல. 3வது நாள் தான் எடுத்துட்டார் தேட்டரில். அதுக்கப்புறம் எல்லோரும் அங்கே ஒரு பெரிய ஒரு டைட்டில் கொடுத்தார் சார். இந்த ஐரன் லெக்னு ஒரு டைட்டில் வந்துச்சு எனக்கு. ஆமாம் பெரியா வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எல்லோரும் ஐரன் லெக்னு கூப்பிடும்போது அது மீனிங்கே தெரியல எனக்கு. நான் என்ன நினச்சேன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரா, இப்படியெல்லாம் பேசுகிறாரா தெரியல. ஏடா ஐரன் லெக்னு சொல்கிறாரு, செம்ம ஃபவுண்டேஷன் அப்படியெல்லாம் சொல்லிருக்காரு. யாரோ ஒருத்தர் சொன்னார், இல்லைடா ஐரன் லெக்னு டோட்டல் லத்தான மாதிரி மீனிங்னு. ஐயோ அப்படியா, இது வேறு ஐரன் என்ன சொல்கிறாரு, ஐரன் மீன்ஸ் ஸ்ட்ராங். நோ, ஒய் தேர் சேயிங் இப்படி வேர்டு மீனிங்கே ராங் ஆச்சு. ஓகே என்ன இப்போ, ஓகே ஐரன் ஓகே கரெக்டாக சொல்கிறாரே, ஓடலையே
அப்படி தான் நான் போனேன். பட் கால்குலேட்டிவ்லி நான் வந்து என்னடா 2 படம் போகல, இன்னொரு படம் ஓடல, விட்டுடலாமே, ஏதோ வேற பண்ணி வாபஸ் வரலாமே ஒரு ஃபியூ டேஸ். ஸோ சீரியலுக்கு போயிட்டேன் நான். சீரியலுக்கு போயிட்டேன் சார். சீரியலுக்கு போய் வாபஸும் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக வந்தேன். ஸோ வந்ததுக்கு வந்து நான் இன்சல்ட் பண்ணல. வந்ததுக்கு வந்து என்ன சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், ஓகே வேலை இல்லையே இப்போ பண்ணலாமே, அது பண்ணேன், எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு படம் வாபஸ் வந்துச்சு. ஹீரோவா ஒரு பெரிய டைரக்டர் சுனில்குமார் தேசாய் சார் படம் பண்ணேன். செம்ம படம். ஓப்பனிங்கு பெரிய ஓப்பனிங்கு எல்லாம் ஆச்சு. ஃபென்டாஸ்டிக். ஏஸ் மியூசிக் டைரக்டர் ஹம்சலேகா, சுனில்குமார் தேசாய் காம்பினேஷனு சூப்பர் படம். இப்போது ஏதோ சேஞ்ச் ஆச்சு எனக்கு என்னும் போது 10வது நாள் ராஜ்குமார் சார் கிட்னாப் ஆகிட்டார். ஆமாம், வாபஸ் வந்துச்சு ஐரன் லெக்கு. வெளியே போகிறது அப்படியே வந்துச்சு. சொன்னோம் இல்லை இவருக்கு எடுத்துகிட்டு படம் பண்ணால் இப்படி தான் ஆகுது. அப்படி ஏடா இதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம், எடுத்து போகிறது அவரு, போகிறது இவரு. என் படம் தான் ஆக்சுவலி ப்ராப்ளம் ஆச்சு. எனக்கு ஐரன் லெக்குன்னு அது ஓகே. 10th day till 10th day every show was houseful sir, very good, but then it didn't work. Yeah, பட் திரும்ப வெளியிட்டு அந்த படம் பெரிய வெற்றி பெற்றது இல்லையா? ஓடிச்சு சார். ஆனால் இப்போ வந்து ஒரு விஷயம் சார், எந்த கன்வீனியன்ஸ் இருக்கேன், உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதுதானே நீங்கள் பேச போகிறீங்க. மார்க்கெட்டுக்கு வந்து என்னடா இதாச்சு, அவர் தேவர் ஸ்டக் வித் தட் பார்ட் சார். அதுக்கப்புறம் வந்து ஒரு படம் சார் மார்க்கெட்டில் ஓடிட்டே இருக்கு. ஒரு ரீமேக் படம், அவர் பண்ணும், இவர் பண்ணும், இவர் பண்ணும், அவர் பண்ணு, நல்லா ஓடிட்டுருக்கு அப்போது. பட் என்னென்ன சார், ஓடிட்டே இல்லை, எதாரா பெரிய ஹீரோ இல்லைன்னா படம் அங்கே வந்து கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகாது. அந்த படம் இங்கேயே ரொம்ப கஷ்டத்தில் ஓடிச்சு. யாருமே ரிலீஸ் இல்லை, அது இது சப்போர்ட் ஆனதுக்கப்புறம் பெரிய ஹிட்டாக போச்சு. அங்கே யாருமே பண்ணல. என்கிட்ட அந்த படம் வந்துச்சு. அந்த சிடி கொடுத்தார், விசிடி. வெரி பேட் பிரிண்ட், கேமரா பிரிண்ட்டு. சாரி, அதுதான் பார்க்க முடியும், எனக்கு வேறு தெரியல. அது ரிலீஸ் ஆகலை அந்த படம். பார்த்தேன், எனக்கு பிடிச்சது படம், ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தா அந்த ப்ரொடியூசர் வந்து பண்ணுறேன் ஆச்சு. நான் வந்து அவருக்கு கேட்டேன், சார் இந்த படம் நான் பண்ணுவேன், ப்ளீஸ் எனக்கு கொடுங்க. இல்லை நான் உங்களுக்கு தான் வச்சு பண்ணுறேன். ஒரு ஃபியூ டேஸில் வரேன்னு போனார். 10-15 நாள் ஆச்சு, வரல. அதுக்கப்புறம் நான் அவராக தேடி அவர் ஊருக்கு போனேன். அப்போ வந்து காசு இல்லை, கார் இல்லை, எதுவுமே இல்லை சார். எங்கேயோ எல்லாம் பாரோ பண்ணி போனேன் அவர் ஊரை தேடி. அப்போ வந்து இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டி இல்லை சார். ஒரு அட்ரஸ் தேடணுன்னா ரொம்ப கஷ்டம். ஐம் டாக்கிங் அபவுட் அரௌண்ட் 1999. ரொம்ப கஷ்டம். எப்போ தேடி போனேன் சார். கேட்டேன், அங்கே மீட் பண்ணார். சார் நீங்கள் எதுக்கு வந்தீங்க? எல்லாம் பண்ணுங்க சார், நான் பண்ணுவேன் சார், வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு வாபஸ் வந்தேன். செம்ம நாளாச்சு, வாபஸ் வந்தார். பட் அப்படியே டில்லி டேலியாக தான் போயிட்டு இருக்குது. வேறு யாரோ பண்ணுவார், அவர் வர, இவர் கையில் இன்னும் ரைட்ஸ் வரல. கர்நாடகாவில் வேறு யார் கையில் ரைட்ஸ் இருக்குது. அவரு ஃபைனலாக நான் தான் ஆக்டராக ஹீரோவாக பண்ணிவிடுவேன்னு இன்னொரு ப்ரொடியூசரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நான் வந்து அப்போ ஐயோ என்னடா இது, ஃபைனலாக அவர் ஏதோ படம் வந்துருக்கு, இப்போ பார்த்தா அந்த ப்ரொடியூசரே ஹீரோ ஆறாருன்னு சொல்கிறாரு. அப்படி ஃபைனலாக எதோ ஆச்சு சார். எனக்கு வந்து கேட்டார், அப்பா இந்த படத்தில் எல்லாம் ஓகேப்பா, நீங்கள் முடி எடுக்கணும். சார் முடி என்ன சார், என்ன வேணாலும் எடுக்கிறேன், நீங்கள் கெரியரே இல்லை, முடி வச்சு என்ன பண்ணுறது, கொடுங்க பண்ணுவோம். அப்போ அந்த படம் சார் எகெயின் சார், அந்த படத்தில் 7th day 3rd floor ஷூட்டிங் சார். 3rd floorல அது இதர் மேலே காம்பவுண்ட் மேலே ஷூட்டிங், ஒயர் பிடிச்சி ஒரு ஃபைட் ஏதோ பண்ணியிருக்காரு. கீழே பார்த்தா பயமாகுது. 3rd floor ரெயின் எஃபெக்ட் ஃப்ளைட்டை ரோப் விட்டுட்டார் சார். அது கீழே விழுந்து ஒரு ட்ரீ மேலே விழுந்து டபாக்கனை கீழே லெக் அவுட்டு, கம்ப்ளீட் அவுட்டு, கால் இப்படி ஆடுறது, ஃபெயிண்ட் ஆகிட்டேன். இப்போது வாபஸ்ஸு when I came to conscious I realized my leg is gone. இப்போது சார் அந்த ஐரன் லெக்குன்னு ஒரு வேர்டு இப்போ எனக்கே எஃபெக்ட் ஆன போடுச்சு. என்னடா எப்படி படம் கம்ப்ளீட் பண்ணுறது, என்ன பண்ணுறது படம். அப்போது இப்போ இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டியில் சார், ஆனால் ஐ ஸ்டார்டட் டையிங் அப் மை லெக் வெரி டைட்லி. ஸோ பிகாஸ் அப்போ போன் வெளியே வந்துடுது. ஐ ஃபினிஷ் தட் ஃபிலிம் சார் வித் கிரேட் டிஃபிகல்ட்டி சார். அப்போ லெக் வெளியே வருது, நான் க்ரையிங், இன்ஜெக்ஷன்ஸ், அது இது. ரிலீஸ் ஆகிற டைமில் யார் அந்த படம் வந்து பார்த்து என்னடா இது இப்படி இருக்குது, ஹீரோ கிளாமர் இல்லை, அது இல்லை. படம் ரிலீஸ் ஆச்சு சார். மார்னிங் ஷோ தியேட்டருக்கு போனேன். 7:30 7:45 போனேன் சார். ஒரு 6-7 members ஆர் தேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த தியேட்டர். அதுக்குள்ளே ஒரு ஆள் வந்து எனக்கு ஒரு
கார்லேண்ட் போட்டான். ஆனால் ஆல் தி பெஸ்ட். நான் வந்து என்னடா கார்லேண்ட் போடுறியோ இல்லை கண்டோலன்ஸ் சொல்கிறியோ, ஆளே இல்லை தியேட்டருக்கு முன்னால், இவன் வேற வந்து இது போயிட்டு இரு ஓகே ஓகேன்னு சொல்லி உள்ளே போனேன். நான் உட்காந்துட்டு இருந்தேன் பேஜாரில். மேனேஜர் வந்தார். காஃபி சாப்பிட்றீங்களா அது கேட்டார். காஃபி வேணையா விடுறியா பார்க்க. என் ஃப்ரெண்ட் சொன்னேன், இல்லை சார் ரொம்ப ஏன்டா ஏன் இப்படி உட்காந்துருக்காருன்னு கேட்குறாரு அந்த மேனேஜர். ஸோ இவர் இல்லை சார் பாவம் யாரும் இல்லையா தியேட்டருக்கு முன்னால், இதே லாஸ்ட் ஆப்ஷன். என் அப்பா வேறு சொல்லிட்டார், இந்த படம் ஓடலன்னா வீட்டுக்கு வந்து ஹோட்டலுக்கு போகணும் நீ என்ன சொல்லிட்டார் ஹோட்டலியர். மேனேஜர் சொன்னேன், என்ன சொல்கிறீங்க, இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு கலெக்ஷன்னு. நான் என்னடா என் லாஸ்ட் படத்தில் ஒரு 5 பேர் இருந்தார் ஃபர்ஸ்ட் டே, இதில் 6-7 இருக்காரு. அதை பார்த்து எதாரா காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காரா இவர், 2 ஆள் ஜாஸ்தி இருக்காருன்னு. அதுக்கப்புறம் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, என்ன சார் 6:30க்கு ஹவுஸ்ஃபுல் ஆச்சு சார்ன்னு சொன்னார். 6:30க்கு ஹவுஸ்ஃபுல் ஆச்சா, என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் சார்? 6:30 ஹவுஸ்ஃபுல் ஆகி எல்லாம் போயிட்டார். இப்போ பாருங்க ஒரு ½ an hourல வருது சார் ஆல்ரெடி. என்ன சார் 9:30க்கு க்ரௌடு வந்துட்டார் சார். ஃபினிஷ் ஆச்சு, என்டையர் தியேட்டர் சைலன்ஸு. நான் வந்து இவரெல்லாம் சைலன்ஸ் பார்த்து நான் யாருக்கு இந்த படம் பிடிக்கல போச்சு. ஏன்னா நான் வந்து அப்போ வந்து க்ரச்சஸில் இருக்கேன், அப்போ தான் ஆப்ரேஷன் ஆயிருந்தது. கீழே வரும்போது யாரும் ஒரு ஆள் பார்த்துட்டாரு. அந்த படத்தில் எனக்கு கூப்பிடுறது கிச்சா. என் பேர் யாருக்கு தெரியாது, சுதீப்பர் தெரியாது. கிச்சா தானே ஸ்டார்ட் ஆச்சு சார். அப்படியே தூக்கிட்டு எனக்கு போய் ஷர்ட்டு கீட்டு எல்லாம் ஆட் பண்ணி ஒரு கார் மேலே போட்டு அப்போ தான் ஏதோ ஆயிட்டேன் நான் ஒரு ஃபீலிங் வந்தது. அதுதான் சேது, அதுதான் கன்னடத்தில் ஹுச்சா. இங்கே சியானை கூப்பிடுறாரு, அங்கே எனக்கு கிச்சானை கூப்பிடுறாரு. இப்போ வரைக்கும் அதுதான் பேர். அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பிங் ஸ்டோன். அண்ட் காட் அண்ட் நேச்சர் ஹாஸ் பீன் வெரி கைண்ட். ஸோ எது ஒரு 8 வருஷம் நான் எது ஆயிடுச்சு எனக்கு அது எதுவுமே ஐ திங்க் இட் இஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். எதுக்கு சொல்கிறேன்னா, அது எது நடிக்கலைன்னா சார், இந்த சக்ஸஸ் எனக்கு அந்த வேல்யூ ஆஃப் சக்ஸஸ் எனக்கு ஐ வுட் ஹவ் நெவர் நோன் சார். ஸோ ஐ திங்க் ஃப்ரம் தேர் ஐ ஹவ் ஆல்வேஸ் செரிஸ்ட் எவ்ரி சக்ஸஸ். பீன் தேர் லைக் தட். இட்ஸ் அ பிக் கிஃப்ட் வாட் நேச்சர் கேவ் மீ. அப்படி ஒரு அற்புதமான கதையை உங்களுக்கு தந்த பாலாவை எப்போ சந்திச்சிங்களா? பாலா சார் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் பிதாமகன் பண்ணுறதுக்கு என்னோட வி கான்டாக்டட் விக்ரம் சார் ரோல் ஆக்சுவலி. ஆனால் சார் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பார்த்தா ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் கிளாசிக் ஃபிலிம்ஸும் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சுவாதிமுத்து எப்படி ஆச்சுன்னா, ஒரு இடத்துல சம்மா ப்ரொடியூசர்ஸ் அவரெல்லாம் உட்காந்துருந்தார். உட்காந்து பேசும்போது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு யாரும் இல்லைடா இங்கே எங்கே அந்த டாபிக் வந்துச்சு. ஸோ டிபேட்டுக்கு நாங்கள் கூட பேசினேன், நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டார். பண்ணுவேன் சார், எதுக்கு என்ன இருக்குன்னு. முதலாக நீங்கள் டைரக்ட் பண்ண படம் ஆட்டோகிராஃப். ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் சார். அப்போது பக்கத்தில் ஏதோ ஒரு தியேட்டரில் ஒரு படம் ஓடிட்டே இருக்கு. ஒரு நாள் போனேன், பார்த்தேன் செம்ம படம். ஐ டுக் இட் சார் அண்ட் ஐ டுக் இட் டு ஃபியூ டைரக்டர்ஸ் இன் கர்நாடகா. ஃபைனலி வி ஃபிக்ஸ்ட் அ டைரக்டர். பார்த்தோம். வெளியே வர டைமில் ஒரு என்னமோ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.